தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பவில்லை என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த கட்டுரை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்புகிறாரா என்ற ஒரு தலைப்புல முரசொலியில ஒரு தலையங்கமானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல ஆளுநர் உரையை ஏன் நிராகரித்தார் என்பது குறித்தான ஒரு பெரிய அளவிலான ஒரு தகவலை பதிவிட்டு இந்த முரசொலி தலையங்கமானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தலையங்கத்துல பல்வேறு கருத்துக்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் RN ரவி விரும்பவில்லை, அதனால்தான் தனது உரையை வாசிக்க மனமில்லை, தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று சொல்லிக்கொண்டு முறுக்கிக் கொள்வது எல்லாம் அவரால் சொல்லிக்கொள்ளும் காரணங்களாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்ற வேண்டிய உரையை தமிழ்நாடு அரசு தான் தயாரித்து அனுப்பும், அதனை அப்படியே வாசிக்க வேண்டியதுதான் ஆளுநரின் பொறுப்பு. தமிழ்நாடு அரசால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உரையானது தமிழ்நாடு எந்த வகையில் எல்லாம் வளர்ந்து சிறந்திருக்கிறது என்பதை சொல்வதாக அமைந்துள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சியும் தமிழ்நாடு அடைந்துள்ளது. அந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த கருத்துக்கள் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது. இதனை வாசிக்க மனமில்லாமல் இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தேசிய பேரிடர் நிதியை தராமல் மத்திய அரசு இழுத்தடித்து வருகிறது. 6675 கோடி ரூபாய் உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த ஆளுநர் உரையில் இருக்கிறது. இதனை வாசிக்க மனமில்லாமல் ஆளுநர் உரையை மறுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு தமிழ்நாடு எப்படி வளர்ந்துள்ளது என்பதை மட்டுமல்ல, வளரும் தமிழ்நாட்டை மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்றும் இதுல இருக்கிறது. இந்த உரையை அவரால் எப்படி வாசிக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியும் இதுல இடம்பெற்றிருக்கிறது. மேற்கொண்டு சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகிய சொற்கள் எல்லாம் இந்த உரையில் இடம்பெற்றிருக்கிறது. இவை அனைத்தும் அவருக்கு கசக்குமே, ஆரிய விஷம சொற்களாக இது அமைய வேண்டுமே அப்படின்ற அடிப்படையில இவர்களை பெயர்களை எல்லாம் முன்னாள் திராவிட கழகத்துடைய தலைவர்களுடைய பெயர்களை வாசிக்க மனமில்லாமல் தான் ஆளுநர் அவர்கள் இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்தார் என்ற ஒரு செய்தியை விளக்கும் வகையில இந்த முரசொலி தலையங்கமானது தற்பொழுது இன்றைய முரசொலி நாளேட்டுல பதிவிட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.